டான்ஸ் ஆடிட்டு இருந்தவரு திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போறாரு. பஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவருக்கு சீட்லயே உயிர் போகுது. காலேஜ்ல படிக்கிற 20 வயசு பையன் திடீர்னு சுருண்டு விழுந்து இறந்து போறான். இந்த மாதிரி செய்திகளை படிக்கும் போது நம்ம மனசு ஒரு நிமிஷம் பதறது இல்லையா? எந்த அறிகுறியும் இல்லாம பார்க்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிற இளைஞர்களுக்கு ஏன் இந்த நிலைமை? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஆபத்து என்ன? இந்த திடீர் மரணங்கள் அதிகமாகிறத பார்த்துட்டு கர்நாடக அரசாங்கம் ஒரு அதிரடி உத்தரவையே போட்டிருக்கு. 45 வயசுக்கு குறைவானவங்க திடீர்னு இறந்தா கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு என்னதாங்க காரணம்? சென்னையை சேர்ந்த பிரபல இதய நோய் நிபுணர் டாக்டர் ரிஃபாய் ஷௌஹத் அலி இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம யாருமே பெருசா கண்டுக்காத 4 முக்கிய வாழ்க்கை முறை தவறுகளை பத்தி விளக்குறாரு. உங்க உயிரை பாதுகாக்க இந்த 4 விஷயத்தையும் கவனமா கேளுங்க. தவறு நம்பர் 1, தொடர் மன அழுத்தம். சும்மா கோபப்படுறதோ டென்ஷன் ஆகுறதோ பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தான் பெரிய ஆபத்து. இப்படி செய்யும் போது நம்ம உடம்புல சுரக்கிற சில ஹார்மோன்கள் ரத்த நாளங்களை டேமேஜ் பண்ணி ரத்தம் உறையறதுக்கு காரணமாயிடுது. இதுதான் திடீர் மாரடைப்புக்கு முதல் படி. தவறு நம்பர் 2, தொப்பை. உடம்பு ஃபுல்லா குண்டா இருக்கிறத விட வயிறு மட்டும் பெருசா இருக்கிற தொப்பை ரொம்ப ரொம்ப அபாயமானது. ஏன்னா இது உங்க கல்லீரல், குடல் மாதிரி முக்கியமான உறுப்புகளை சுத்தி கொழுப்பு சேர்ந்திருக்கிறதுக்கான அறிகுறி. இது அமைதியா இருந்து ஒரு நாள் திடீர்னு உங்க இதயத்தை செயலிழக்க வைக்கும் ஒரு டைம் பாம் மாதிரி. தவறு நம்பர் 3, தூக்கமின்மை. நான் 4 மணி நேரம் தூங்குனாலே போதும், நான் ரொம்ப ஆக்டிவ்னு சொல்றவரா நீங்க? தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 முதல் 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். நீங்க தூங்க வேண்டிய நேரத்துல முழிச்சிருந்தா உங்க பிபி அதிகமாகும், இதயத்துக்கு ஓய்வே கிடைக்காது, இன்சுலின் சுரப்பிலையும் பிரச்சனை வரும். இது மத்த காரணிகளோட சேர்ந்து இதயத்தை ரொம்பவே பலவீனமாக்கிடும். தவறு நம்பர் 4, உயர் ரத்த அழுத்தம். இப்போலாம் 30 வயசுலயே நிறைய பேருக்கு பிபி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம சாப்பாட்டுல இருக்க அதிகப்படியான உப்பு. உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு போதும்னு சொல்லுது. ஆனா நம்ம சராசரியா 15 கிராமுக்கு மேல சாப்பிடுறோம். ஃபாஸ்ட் ஃபுட், பாக்கெட்ல வர உணவுகள், ஊறுகாய்னு நம்ம நாக்குக்கு ருசியா இருக்கிற எல்லாமே நம்ம இதயத்துக்கு யமனா மாறுது. இந்த 4க்கும் மேல இன்னொரு பெரிய வில்லன் இருக்கான். அதுதான் ஒரே இடத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து வேலை செய்யறது. நிபுணர்கள் இத சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம்னு எச்சரிக்கிறாங்க. வாழ்க்கை முக்கியம், வேலை முக்கியம், ஆனா எல்லாத்தையும் விட உயிர் ரொம்ப முக்கியம்.